ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் சீரியல் நம்பரை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். எப்பவுமே ஸ்டார்டிங் நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க. செலக்ட் என்டையர் காலம் ப்ரெஸ் ஆல்ட் ஷிஃப்ட் டவுன். ஸோ லாஸ்ட் காலம் வரை செலக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஜஸ்ட் ப்ரெஸ் ஆல்ட் EIS. Okay, you will get the serial number column. So step up value, start value to 1. Long value உங்களுக்கு எவ்வளோ சீரியல் நம்பர் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1000 வேணும், ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர் பண்ணிங்க அப்படின்னா 1000 சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீலுக்கப் போகிறோம். இப்போ அனன்யான்றவங்க இங்கிலீஷில் மேக்ஸில் எவ்வளோ மார்க் ஒரு டேட்டா ஆல்ரெடி தனியாக இருக்குது. சரிங்களா, டேட்டா தனியாக இருக்குது இந்த ஷீட்டில். ஸோ நம்ம இதில் இப்போது ஜஸ்ட் வீலுக்கப் போட்டு அனன்யாவோட இங்கிலீஷ் மார்க் எவ்வளோ, மேக்ஸ் மார்க்ஸ் எவ்வளோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ லுக்கப் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோன்றதை நம்ம நேமை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேபிள் அரேன்றது எந்த டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம், காலம் இண்டெக்ஸ் நம்பரு நமக்கு தேவையான ஆன்சர் எந்த காலமில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஆன்சர் எடுக்க போகிற டேட்டா. ஸோ நேம்லேருந்து இங்கிலீஷ்ன்றது செகண்ட் காலமில் இருக்குது, மேக்ஸ்ன்றது தேர்ட் காலமில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கிலீஷ் வேணும்னா ஜஸ்ட் ப்ரெஸ் டு ட்ரூ. So you will get the English answer. Very simple. So same like max வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த காலம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிற டேட்டாவை காப்பி பண்ணிவிட்டு பக்கத்து காலமில் நம்ம 3ன்றதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். வெரி சிம்பிள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், எக்ஸல் ஏதாச்சும் டவுட்னா தாராளமாக சேட்டில் போடுங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.